வெல்கம் டு மேக்ஸ் வெரி ஈஸி. இன்றைக்கி 7th சாப்டரில் எக்ஸசைஸ் 7.6 பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ், அதாவது நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷனுக்குள்ளே 2 ஃபங்க்ஷனாக இருக்கும், f(x), g(x) அப்படின்னு 2 ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்படி ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷனாக வரும்போது நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூஷன் பண்ண முடிஞ்சுன்னா நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். சப்ஸ்டியூஷன் பண்ண முடியாத சம்முக்கு என்ன செய்ய போகிறோம்? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் செகண்ட் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு என்னென்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுட்டு f(x) அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் ஃபங்க்ஷனை மட்டும் இன்டெகிரேட் பண்ணணும், g(x) இன்டெகிரேட் பண்ணி மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷன் இது ரெண்டுக்கும் உள்ள ப்ராடக்டை வந்து ஃபர்தராக ஒரு இன்டெகிரேஷன் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. f(x), g(x) 2 ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வெளியே வைக்கணும், f(x) வெளியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனை மட்டும் இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணணும். மைனஸ் எதுலனா இன்டெகிரேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனையும் செகண்ட் ஃபங்க்ஷனோட இன்டெகிரேஷனையும் மல்டிப்ளை பண்ணி அதை திருப்பி ஃபர்தராக வந்து இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இதில் இந்த எக்ஸசைஸில் ஃபுல்லாக அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து இப்படி எழுதலாம். இல்லை ஃபஸ்ட் இன்டெகிரல் செகண்ட் இன்டெகிரல் இன்டெகிரேஷன் மைனஸ் ஃபஸ்ட் இன்டெகிரலோட டிஃபரன்ஷியேஷன் செகண்ட் இன்டெகிரலோட இன்டெகிரேஷன் அதுக்கு டோட்டலாக இன்டெகிரேஷன் இப்படியும் எழுதிக்கலாம். எப்படினாலும் எழுதிக்கோங்க. இதில் வந்து எந்த ஃபங்க்ஷன் f(x), எந்த ஃபங்க்ஷன் g(x) அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ட்ரிக் தான் ஐலேட் அப்படிங்கிற இந்த ட்ரிக்கை வச்சு f(x) எதை எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஐலேட்டில் ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு ஐங்கிறது இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி, எல்லுங்கிறது லாக்ரதமிக் ஃபங்க்ஷன், ஏங்கிறது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், ட்ரீங்கிறது ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன், ஈங்கிறது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து f(x) வந்து இந்த இதில் வந்து எது ஃபஸ்ட்டு வர்றது தான் முதல்ல எடுக்கணும். இதில் வந்து இப்போ ஒரு சம்மில் வந்து லாகரிதமிக் ஃபங்க்ஷனுக்கு அல்ஜிப்ராக்னா லாகரிதமிக் ஃபங்க்ஷன் தான் f(x) எடுக்கணும். அதே நேரத்தில் ட்ரிகனாமெட்ரியும் லாகரிதமிக் இருந்தால் லாகரிதமிக், அல்ஜிப்ராவும் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி இருந்துச்சுன்னா இன்வெர்ஸ் தான் எடுக்கணும். இந்த முதல்ல எது வருதோ அதுதான் எடுக்கணும். இந்த இதில் வந்து இதுதான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ILATE. ஸோ இது வந்து நம்ம போர்டு மாஸ் ரூல் மாதிரி தான். போர்டு மாஸ்லாம் முதல்ல ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஐ வந்துச்சுன்னா ஐயை தான் வந்து f(x) எடுக்கணும். ஐயில் அடுத்து எல் வருதுன்னா இது எல் இல்லைனா ஏ பார்க்கணும், ஏ இல்லைனா டி, இப்படி பார்த்து இதில் எது வருதோ அதை வந்து f(x) எடுக்கணும். இன்னொன்று வந்து g(x) எடுக்கணும். ஸோ ஐங்கிறது இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி, சைன் இன்வெர்ஸ் எக்ஸ், காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ், டேனு, காட்டு எல்லாமே வச்சுக்கோங்க. எல்லுங்கிறது லாகரிதமிக் ஃபங்க்ஷன் லாக் எக்ஸ் அப்படின்னு வர்றது. ஏங்கிறது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் x2 x, கான்ஸ்டன்ட்னாலும் அல்ஜிப்ரிக் தான். டிங்கிறது ட்ரிகனாமெட்ரி, சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், டேன் எக்ஸ், காட் எக்ஸ் எல்லாமே. ஈங்கிறது எக்ஸ்பென்ஷியல், e(x) வர்றது எல்லாமே எக்ஸ்பென்ஷியல். ஸோ இதை மெயினாக நான் வச்சுக்கோங்க, அந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. 2 நான் வச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள். சார் சம்முக்குள்ளே போவோம். எக்ஸசைஸ் 7.6 ஃபஸ்ட் சம்மு இன்டெகிரல் ஆஃப் x into sin x dx. ஸோ ஹைலைட் எழுதிக்கோங்க. இதில் வந்து sin x பார்த்தீங்கன்னா ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனு, எக்ஸ் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் தான் முன்னாடி இருக்குது. அப்போ f(x) வந்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் தான் எடுக்கணும். f(x) = x, g(x) வந்து பார்த்தீங்கன்னா sin x. ஸோ நம்ம என்ன அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா படி இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை இது மாதிரி எழுதணும்னா x sin x எக்ஸை வந்து அப்படியே வச்சுக்கிறோம், sin x இன்டெகிரேட் பண்ணுறோம், மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் d/dx ஆஃப் x, f(x) டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், d/dx ஆஃப் x, இன்டெகிரேஷன் ஆஃப் sin x இன்டெகிரேட் பண்ணி dx ஹோல் dx போடுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா sin x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ், அப்போ x into மைனஸ் காஸ் எக்ஸ் வந்துடுது. இந்த மைனஸ் இருக்குது. dx/xங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 வரும், அதாவது எக்ஸை டிஃபைன் பண்ணால் 1 வரப்போகுது. sin x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த மைனஸ் வெளியே போச்சுன்னா ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் dx வருது. இதை ஃபர்தர் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா sin x வரப்போகுது. அப்போ மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் sin x sin x ப்ளஸ் சி. இதை உள்ள முன்னாடி மைனஸ் ரூட் பண்ணிட்டா sin x மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி, இதுதான் ஆன்சர். அடுத்த செகண்ட் சம்மு இன்டெகிரல் ஆஃப் x into sin 3x dx. போன சம் மாதிரியே தான் இதுலேயும் வந்து அல்ஜிப்ரிக் ஒரு ட்ரிகனாமெட்ரி இருக்குது. ஸோ அல்ஜிப்ரிக் தான் முன்னாடி இருக்குது, ட்ரிகனாமெட்ரி பின்னாடி தான் இருக்குது. அப்போ f(x) வந்து அல்ஜிப்ரிக் எடுத்துக்கோங்க. f(x) வந்து x, g(x) வந்து sin 3x. ஸோ நமக்கு ஃபங்க்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் f(x) into இன்டெகிரல் ஆஃப் g(x) மைனஸ் இன்டெகிரலுக்குள்ளே f(x) into இன்டெகிரல் ஆஃப் g(x) ஹோல் இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ போட போகிறோம். இது வந்து x into sin 3x வந்து போடுறோம்னா எக்ஸை வெளியே வச்சுக்கிறோம், sin 3x இன்டெகிரேட் பண்ண போகிறோம், sin 3x dx மைனஸ் d/dx ஆஃப் எக்ஸை போட போகிறோம் இன்ட்டு இன்டெகிரல் ஆஃப் sin 3x dx, இது ஹோல் dx இந்த இன்டெகிரேஷனுக்கு.
ஸோ சைன் 3x இன்டெகிரேட் பண்ணால் காஸ் 3x பை 3 வரும், மைனஸ் சைன் வரும், மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் 3x பை 3 வருது, இது மைனஸு, இது வந்து dx பை dxங்கிறது 1 வரும். சைன் 3xை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் 3x பை 3 வரும், இந்த மைனஸ் வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் 3x பை 3 ப்ளஸ் இந்த 1/3 வெளியே கொண்டு வரலாம், 1/3 இன்ட்டு இன்டெகிரல் ஆஃப் காஸ் 3x வந்து என்ன வரும், சைன் 3x பை 3 வரும், சைன் 3x பை 3 ப்ளஸ் சி. ஸோ இந்த மைனஸை நாங்கள் கொண்டு பண்ணிங்கன்னா இது 1/3 இன்ட்டு 3 இருக்குது, அப்போ 1/9 சைன் 3x மைனஸ் எக்ஸ் பை 3 காஸ் 3x ப்ளஸ் சி, இதுதான் ஆன்சர். அடுத்த தேர்ட் சம்மு இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஃபங்க்ஷனும் எக்ஸ்போனன்ஸ் ஃபங்க்ஷனும் இருக்குது. அல்ஜிப்ராங்கிறது தேர்ட் இருக்குது, எக்ஸ்போனன்ஸுங்கிறது கடைசி இருக்குது. அப்போ அல்ஜிப்ரா ஃபங்க்ஷன் தான் எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ்போனன்ஷியல் ஜி ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதணும், எக்ஸ் ஸ்கொயர், ஜி ஆஃப் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணணும் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸு மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இன்டெகிரல் ஆஃப் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஹோல் இன்டெகிரேட் பண்ணி டிஎக்ஸ் போடணும். ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் வரும், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் இது வந்து எக்ஸ் ஸ்கொயரை டிஃபைன் பண்ணால் 2x வரும், 2x இன்ட்டு இதை இன்டெகிரேட் பண்ணி இ பவர் எக்ஸ் வரும் டிஎக்ஸு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட், அதாவது ரெண்டு பார்ட்டாக பிரித்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அல்ஜிபிரா ஒரு எக்ஸ்பென்ஷியல், அப்போ அல்ஜிபிரா தான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கணும், எக்ஸ்பென்ஷியலாக ஜி ஆஃப் எக்ஸாக இருக்கணும். ஸோ இதை அப்படியே எழுதிக்கோங்க, மைனஸ் இந்த 2 வெளியே எடுத்துக்கோங்க, 2 இன்ட்டு முதல்ல வந்து அல்ஜிபிரா எழுதணும் எக்ஸு இன்டெகிரல் ஆஃப் g of e power x minus e power x dx minus integral of d by dx of x க்கு போடணும் into integral of e power x dx இதுக்கு whole dx போடணும். ஸோ e power x வந்து இன்டெகிரேட் பண்ணால் e power x தான், அப்போ மைனஸ் 2 e power x into x இருக்கும், மைனஸ் 2 x into e power x வந்துடுது. இது அப்படியே எழுதிக்கும் எக்ஸ் ஸ்கொயர் e power x. இந்த மைனஸ் 3 உள்ள மைனஸ் 2 உள்ள கொண்டு போனீங்கன்னா இந்த மைனஸ் 2 இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிரும், அப்போ ப்ளஸ் 2 இங்கே வந்து இப்போ இதுக்கு வந்து 1 வரும், இ பவர் எக்ஸ் இன்டெகிரேட் வந்து இன்டெகிரேட் இ பவர் எக்ஸ் தான் வரும், அப்போ 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ் தான் வரப்போகுது ப்ளஸ் சி கான்ஸ்டன்ட். ஸோ ஆன்சர் வந்து இ பவர் எக்ஸை காமன் எடுத்திங்கன்னா இ பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2 ப்ளஸ் சி வரும், இதுதான் ஆன்சர். அடுத்து ஃபோர்த் சம்மு இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் டிஎக்ஸ். இது அல்ஜிப்ரா லாக் ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ ஹைலைட்டில் பார்த்தீங்கன்னா லாக் தான் முன்னாடி வருது, அல்ஜிப்ரா 2 வருது, அப்போ லாக் தான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லாக் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஸோ ஃபங்க்ஷனில் வந்து இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, இன்டெகிரல் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வரும் மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் ப்ராக்கெட்டில் டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ், அப்புறம் இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், இது ஹோல் டிஎக்ஸ் வரும், இன்டெகிரல் வரும். ஸோ லாக் எக்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வரும், மைனஸ் டிஃபரன்ஷியல் ஆஃப் லாக் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1/x, எக்ஸை டிஃபரன்ஷியேட் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இந்த எக்ஸ் ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிரும், அப்போ 1/2 வெளியே எடுத்துலாம், 1/2 இன்ட்டு இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வரும், இதை அப்படியே எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு லாக் எக்ஸு. ஸோ எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வரப்போகுது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லாக் எக்ஸ் மைனஸ் 1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. இந்த 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் சி, இதான் ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த்து சம்மு இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு லாக் 2x டிஎக்ஸ். ஸோ ஒரு அல்ஜிப்ரா ஒரு லாக் ஃபங்க்ஷன், ஸோ லாக் தான் முன்னாடி இருக்குது, அப்போ லாக் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க, ஜி ஆஃப் எக்ஸ் அல்ஜிப்ரா எடுத்துக்கோங்க. அப்போ இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு லாக் 2x டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் 2x அப்படியே வச்சுக்கிட்டு இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் 2x இன்ட்டு இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஹோல் டிஎக்ஸ். ஸோ லாக் 2x இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வரப்போகுது, மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் 2x வந்து லாக் 2x வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது 1/2x, அப்புறம் 2x இன்டெகிரேட் பண்ணோம், இது சரி லாக் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/2x, அப்புறம் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இன்ட்டு 2 வரும், அப்புறம் இதை இன்டெகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேன்சல் ஆகுது, அப்போ இந்த 1/2 வெளியே எடுத்துலாம், எக்ஸ் அதே மாதிரி ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகுது, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லாக் 2x மைனஸ் 1/2 இன்ட்டு இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வரப்போகுது, இந்த 2 இதில் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1/4 ஆயிரும், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு லாக் 2x மைனஸ் 1/4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி, இதான் ஆன்சர். தேங்க்யூ.